சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள பகுதி. நூற்றுவர் தலைவர் ஒருவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதர்களின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவிகளை செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசுவும் அவர்களுடன் சென்றார். இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய சம்பவம்தான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு நூற்று தலைவன் வருவார். அந்த நூற்றுவர் தலைவர் நேரடியாக இயேசுவிடம் வந்து, என் பணியாளரை சுகமாக்க வாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வருவதற்கு நான் தகுதியற்றன்னு சொல்லி கேட்பார். இயேசுவும் சரி நீ போன்னு சொல்லுவார், சுகமாயிடுவார். அது ஒரு நூற்றுவர் தலைவனுடைய சம்பவம். இங்கே லூக்கா இன்னொரு நூற்றுவர் தலைவர் சம்பவத்தை விளக்குகின்றார். அவர் வரல, ஆனால் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதனால, அவர் எல்லாவித நோய்களையும் சுகமாக்குகிறார் என்று அவரை குறித்து கேள்விப்பட்டதனால, தன்னுடைய பணியாளனை சுகமாக்க அவரால் முடியும் என்று நம்பி தன்னோடு இருக்கிற சில யூத தலைவர்களை அனுப்பி வைக்கின்றார். நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் இந்த உதவிகளை செய்வதற்கு அவர் எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவர். யார்? நூற்றுவர் தலைவர் இயேசுவிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவராக இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய வாழ்வு எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருந்திருக்க வேண்டும். யூதர்கள் ரோமையர் மத்தியிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். ரோமையர்கள் ஆட்சி ஆளுகிறார்கள். ஆட்சி ஆளுகிற ஒரு நூற்றுவர் தலைவனை பார்த்து, அவன் நூற்றுவர் யூதன் அல்ல, அவனை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ரொம்ப நல்லவர், இவரிடம் இந்த நன்மையை பெற்று தகுதி இருக்கு அவருக்கு என்று அவரை பாராட்டி பேசுகிறார்கள். இது முதல் காரியம். ரெண்டாவது, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் யார்? அந்த நூற்றுவர் தலைவர் நம் மக்கள் மீது, இந்த யூதர்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். நம்மளை கண்டிப்பதில்லை, நம்மளை தண்டிப்பதில்லை, பொய்க்குற்ற வழக்கு போடுறதில்லை, நம்மளை பயமுறுத்துறதில்லை என்று அவர் எந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார் என்பதை விளக்கி சொல்லுகிறார்கள். இது ரெண்டாவது சாட்சி. மூணாவது சாட்சி என்ன சொல்கிறாங்க, அவர் நம் மக்களுக்கு ஒரு தொழுகை கூடத்தையே கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை வழிபடுவதற்கென்று ஒரு தொழுகை கூடம், இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஆலயம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படி ஒரு தொழுகை கூடத்தையோ கட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்படி அவர் ரொம்ப சிறப்பானவர் இருக்கிறதுனால தயவு செய்து நீங்கள் வாங்க, நீங்கள் வருவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி இருக்கவருக்கு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் இயேசு அவருடைய போனார். அதுக்கப்புறம் நடந்தது அப்புறம் பார்க்கலாம். அது நமக்கு இன்றைய செய்திக்கு அது அல்ல. என்ன செய்தி? ஒரு நூற்றுவர் தலைவனை குறித்து யூத மக்கள் இவ்வாறு சாட்சி சொல்ல முடியும் என்றால், உங்களையும் என்னையும் குறித்து நம்மோடு வாழுகிற மற்ற மக்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? நம்ம குடும்பத்திற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள், தொலைவில் இருக்கிற மக்கள் சொல்ல முடியாது. நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற சக பகுதியில் இருக்கிற மக்கள், சக தோழர்கள் சொல்லலாம், இல்லை நம்மோடு வாழ்கிற மக்கள் என்று சொல்லலாம். அவர்கள் நம்மை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படி நம்மை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்கள்? இவர் நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஐயோ இவனா சனிய, இப்படி எப்படிப்பட்ட சாட்சிகளை நம்மை குறித்து சொல்லுகிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிறோம்? அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் செய்கிற நற்செயல்களை பார்க்கிற மற்ற மக்கள் கடவுளை மகிமைப்படுத்தணும், அந்தளவுக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கட்டும், நீங்கள் அவர்கள் முன் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழுங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை பிறர் நம்மை குறித்து ஆண்டவர்கள் சாட்சி சொல்கிற அளவுக்கானதாக இருக்கட்டும்.
அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே 100 தலைவனை குறித்து சொன்ன சாட்சிகளை குறித்து கற்றுக் கொடுத்து, நாங்களும் அப்படிப்பட்ட சாட்சிகளை பெறுவதற்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சோதித்து அறிந்து வாழ்வதற்கான தூண்டுதலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்களும் வாழ முயற்சிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விட்டப்பாய்.